இன்றைக்கு என்ன விசேஷம்னா எங்களுடைய உறவுகள் சுவிஸ்லேருந்து ஒரு பெருமதியான கிஃப்ட் என்னன்றிருக்கு. சில மேடையில் வச்சு நான் திறக்க சொல்வேன். இப்போ கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கணும். ஜெரின் வரையில் என்ன சம்பவம் ஆயிடா எனக்கு பயமாக இருக்கு. இந்த ஸ்பாட் கூட சின்ன நேரம் பாருங்க விளையாடுது. அந்த மேலே கொட்டின பூக்கள் எடுத்து தங்களுக்கு மேலே போட்டு மக்கள் விளையாடணும். நீங்கள்லாம் இதெல்லாம் செய்யறதுட்டா இதுதான் நான் சொன்ன பிரேம்ஜி அண்ணா. வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். இப்போ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் எங்களோட வீட்டை தான் நிற்கிறோம். இன்றைக்கு கொஞ்சம் வெளிக்கிட்டு நிற்கிறோம். என்னத்துக்காண்டிக்கண்டா ஒரு விசேஷம் ஒன்றுக்கு போக போகிறோம். அதோட ஒரு மாற்றம் உண்டு, என் சம்மந்தப்பட்ட மாற்றம் உண்டு, ஒரு வித்தியாசமாக இருக்கும். யாராவது கண்டுபிடிச்சா மறக்காம கோமன் பண்ணுங்க. அது அடுத்தடுத்த வீடியோக்களில் அது என்ன விஷயம் நானுமே உங்களோட பயிர்றதுக்கு காத்திருக்கிறேன். அதோட இன்றைக்கு என்ன விசேஷம்னா எங்களுடைய உறவுகள் சுவிஸ்லேருந்து வந்த பிரேம்ஜி அண்ணாண்ட மகனுக்கு இன்றைக்கு ரிசப்ஷன், திருமணம் ஏற்கனவே முடிஞ்சுது. ஆனால் அதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்குது. அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். திருமணம் முடிஞ்ச பிறகு இன்றைக்கு ரிசப்ஷன் நாங்களுமே கலந்து கொள்ள போகிறோம். அதை உங்களுக்குமே பகிர்ந்து கொள்ள போகிறோம். அதோட இதில் என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா பிரேம்ஜி அண்ணாண்ட மகன் இருக்கிறார் தானே, அவருக்கு வெள்ளைக்கார அக்கா 2 பேருக்கு தான் கல்யாணம். நல்ல சிறப்பாக என்னென்னு சொல்கிறது, யாழ்ப்பாணத்து பாரம்பரிய முறைப்படி இங்கே நாச்சிமார் கோயிலில் அவை இந்த திருமணம் முந்தநாத்து நடைபெற்றது. சாரியெல்லாம் கட்டி தாலியெல்லாம் கட்டி கோயிலில், அதுவும் கோயிலில் இருக்கிற மண்டபத்தில் எந்தவித வாரம் எதுவுமே இல்லாமல் நடந்த ஒரு அழகான திருமணம் என்று சொல்லலாம். அதை நான் காட்சிப்படுத்த முடியாமல் போயிட்டு சரி இதையாவது ரிசப்ஷனையாவது காட்சிப்படுத்தி உங்களோட பகிர்ந்து கொள்வோம் என்றக்காண்டி தான் வந்திருக்கு. மற்றது இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். இதே மாதிரி இன்றைக்கு ஒரு விசேஷம் என்னென்னா, நேற்று என்னுடைய நண்பர் மூலியமாக ஒன்று தெரிய வந்தது. இப்போ கல்யாணம் பண்ணுறது தான் எனக்குமே அந்த விஷயத்தை நானுமே இதில் பகிர்ந்து கொண்டுட்டு போவோம் என்று சொல்கிறேன். நான் அவர் சொல்கிறார் இன்றைக்கு அவைகளுடைய மாமானுடைய மகள்கிட்ட சாமத்திய வீடு. ஆனால் அதுக்கு தாங்கள் போக மாட்டோம். என்ன காரணம்னா அவர் கல்யாணம் முடிக்க சாதி மாறி திருமணம் முடிச்சுட்டாராம். சாதி மாறி திருமணம் முடித்தபடியாக அவன் சமுதாயத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த குடும்பத்தை தனியாக விலத்தி வச்சுட்டுனுமா. விலத்தி வச்சு இவ்வளோ காலம் பாருங்கள். இப்போ அந்த பிள்ளைன்ற ஒரு சாமத்திய வீடுன்றக்க நான் யோசிச்சு பார்க்குறேன். நான் இந்த கல்யாணம் முடிஞ்சு பிள்ளை பிறந்து எப்படியும் ஒரு 16-17 வயசுக்கு மேலே இத்தனை வருஷமாக திருமணமாகியும் விலைக்கு வச்சிருக்கணும்ன்றக்கு எனக்கு அது ஒரு என்னென்னு சொல்கிறேன், வேடிக்கையாக இருக்குது. சிரிக்கிறதா இல்லாட்டி எந்த மாதிரியான ஆக்கள் சமுதாயத்தை நினச்சி கோவப்படுறதா விரக்தியா எனக்கு ஒரு மாதிரியே போயிட்டு, என்னமே எங்கிட்ட சமுதாயத்தில் இப்படியான ஆக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கணுமா, என்னடா இவ்வளவு என்னென்னு சொல்கிறது, அவனவன் நிலவில் குடியேறி வீடு கட்டி நிலவில் மரம் வளர்க்க விரும்புகிறான். ஆனால் இன்னுமே எங்களுடைய மக்களில் சில பேர் இப்படியா இருக்கணுமா என்று தோணுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சாதி மத வேறுபாடு இல்லாமல் வெள்ளைக்காராக்கள் என்னென்னு சொல்கிறோம் அது எல்லாமே பார்க்க மாட்டினோம் என்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். நானும் அதான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த அண்ணா கூட இன்னும் சொல்லலை, நீங்கள் எடுத்த டிசிஷன் சரியண்டு. யாராவது வெள்ளைக்கார அக்கா யாராவது தமிழ் கழிச்சா
மறக்காமல் எனக்கு கோலடிக்க சொல்லி விடுங்க, கதைச்சி பேசி அடுத்த கட்டங்களுக்கு போவோம். வேறு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும், அண்ணாண்ட ஃபேமிலி ஃபுல்லாக வந்து மேலே தான் தங்கி நின்றவ. இது எப்போ எனக்கு சொன்னவரண்டா வந்து இது நான் அந்த ரூம்ஸ் கொடுக்க போகிறோம், வாடகை கொடுக்க போகிறோம்னு சொன்னேன் தானே. அப்போக்கே அண்ணா சொன்னவர் வந்து தம்பி இப்படி ஒரு வெட்டிங் செய்ய போகிறோம் 3 மாதத்துக்கு முதலே சொல்லிட்டார். அப்போ இந்தியாவிலேருந்து வந்த பிறகு ஆள் இங்கே இலங்கையில் தரையிறங்கின பிறகு தம்பி வந்து கொண்டு இருக்கிறோம்ட்டார். அப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கிட்டத்தட்ட 10 நாளைக்கு மேலே வந்து எங்களை விட்டே இருந்தவர். நாளைக்கு என்ன ஒரு 15 நாளைக்கிட்ட அனுப்பினா சந்தோஷம். இங்கேயே நின்று இங்கேயே பக்கத்தில் தான் அந்த மண்டபம் இருக்குது, சுப நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு எங்களை விட்ட நின்று சந்தோஷம். சரி கணக்கை கழிச்சிட வேண்டிய நேராக போய் உங்களுக்குமே வந்து அந்த நாங்கள் போகிற ஃபங்க்ஷன் இதை வந்து காட்டிக்கொள்கிறோம். அதோட என்ன பிரச்சனைன்னா வந்து ராசாத்தி கராஜில் நிற்கிது, எந்த வித வாகனம் இல்லை, எங்களுக்கு வந்து ஆட்டோவில் தான் போக போகிறோம். வேறு யாக்கள் என்றாலும் பிரச்சனை இல்லை, கிஃப்ட் இல்லாமல் போகலாம், சும்மா போய் கையை கொடுத்துட்டு வரலாம். எங்கள் பொடிய தரவழியண்டா அவை இல்லைண்டா சரியில்லை தானே. அப்போ ஏதாவது ஒரு கிஃப்ட் ஒன்று வேண்டுமெண்டாண்டி எங்கடா அந்த கிஃப்ட் இருக்கா? ஆமாம் வடிவத்தான் பேக், ஐயோ வடிவத்தான் பேக் பண்ணி தந்துக்கலான்னு சொல்லுவோம்ட்டு பார்த்தா இதாயிடுச்சு. ரைட், நல்லா அழகாக பேக் பண்ணியிருக்கு, சின்னதாக இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு பெருமதியான கிஃப்ட் என்னன்னு இருக்குது. சில மேடையில் வச்சு நான் திறக்க சொல்வேன். போய் என்னெல்லாம் நடக்குதுன்றதை பார்ப்போம். அதோட எங்கடி சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்தால் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட போகிறோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இவையில் வந்து கிளிநொச்சியிலேருந்து வந்திருக்கணும். அவையில் அண்ணாண்ட மருமகண்ட ஃபேமிலி என்ன போமா. Umrah. Nicht pusten. Das ist ein bisschen. Das geht. Kalau di dalam. நீங்க தான் அது நீங்க சரி திருப்பி இங்க ஒரு கத்தி விடுங்க या चिट्टी संभापति हिंदू होता
சரி வந்துட்டோம். செம்மையாக இருக்குது. டெக்கரேஷனை பார்த்தா சும்மா வேறு லெவலாக இருக்குது. அந்த மேலே இருந்து பூக்கள் விழுகிற மாதிரி எல்லாம் டெக்கரேஷன் செய்திருக்கு. இன்னும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கலை. நாங்கள் டைமுக்கு தான் வந்துருக்கிறோம். வேற வேலையும் கூட்டி இருந்தோம். வீட்டுக்காரோட நாங்களும் இன்றைக்கு இந்த ஃபங்க்ஷனில் நிற்கிறோம். அதோட என்ன சம்பவம்னா வந்து நேரம் தெரிஞ்சு தான் போட்டிருக்கணும். காட்டில் பார்த்தோன்னா என்னடா இத்தனை மணிக்கு வச்சு வைக்கணும், ஆக்கள் வரைவினோம் மாட்டை அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சு வைக்கணும். இப்போ தான் ஆக்கள் வந்தோன்றிக்கணும். எங்களுக்கு என்ன சம்பவம்டா, எங்களுக்கு அந்த அண்ணாவை தவிர வேறு ஒருத்தரையுமே தெரியாது. பாட்டை போட்டுட்டாங்க காப்பிரைட் வருவது. ஆனால் அந்த அண்ணாவையும் நான் இன்னும் காணல வந்ததுக்கு. சரி வரவினமாகும். நான் அந்த பாட்டுக்கு மேலால் கதைச்சா தான் உங்களுக்கு வந்து கேட்கும். அக்கா நிற்கிறான். சரி எல்லோரும் இதெல்லாம் நிற்கணும். ஆனால் கண்டுபிடிக்க எல்லாமே இருக்குது. பிடிச்சிடுவோம், போகிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சி காய்ச்சிடுவோம். சரியா? வந்த வேலையை பேர் என்னடா சிரிக்கிற? ஜெரினண்டா வந்த வேலையை பாருண்டா. இப்போ வேலை நடக்கும். நீங்கள் என்ன ஒன்று சரிப்பட்டு வர்றா இல்லை? வந்த வேலை என்னோட ஜூஸ் எல்லாம் கொடுக்கிறதில்ல. அண்ணா வாங்க ஜூஸ் அவருக்கு கொடுக்கலன்னு சொல்லோடுன்னு சொன்னால் எங்களுக்கு தெரியணும். இந்த பக்கத்து பிளேட்டு கேட்டு பண்ணுற மாதிரி. சரியா? அவருக்கு கொடுக்கலன்னு சொன்னால் வரும். அதான் வந்த வேலை. என்கிட்ட ஜெரின் வரையில என்ன சம்பவம்னா ஆயிடா இதோட இப்படி இருக்கு. சூப்பராக இருக்குது. டெக்கரேஷன் எல்லாம் சூப்பராக இருக்குது. அது அந்த மாதிரி தான் சொல்லி செய்திருக்கு. கிட்ட போய் பாவம். நான் வெட்டிங்குக்கு வந்து அதை காட்டியிருக்கோம். வெட்டிங்கு நல்லா இருந்திருக்கு. வெள்ளக்காரங்க சாரி கட்டி ஆற வாரம் எல்லாம் நடந்த ஒரு வெட்டிங் ஆகிடுச்சு. இந்த டெக்கரேஷன்லாம் நீங்களா பிளான் பண்ணினது? நல்லா இருக்குது. இந்த போக்கில் பூக்கூட்டம் மேலேருந்து பூக்குள்ள ரைட். ஓகே 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 ரைட். இப்போ எத்தனை மணிக்கு நிறைவேணும்? மேலே ஷூட்டிங் நடக்கும். ரைட் ரெஜிஸ்டர் தான் இல்லை. ஓகே ஓகே. அங்கே வந்து ஒரு அரண்மனை. ஓகே ஓகே. வணக்கம். சந்தோஷம். நல்லா முடிஞ்சுதா? வந்த வேலையெல்லாம் சிறப்பாக முடிஞ்சுதா? அவைகளுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஸ்டே பண்ணி நின்றாங்க. நான் வந்து அப்போவே அடிச்சிட்டேன். ஸ்டார்ட்லேயே சொல்லிட்டார். இப்படி வேறு நான் தொடக்கத்தில் அடிக்கிறவர்கள் மறந்துடுவேன் தான். சரியா? அப்புறம் இந்தியாவில் நிற்கிற மாட்டேன். இந்தியாவில் வந்துட்டேன். 10 நாளைக்கு மேலே வந்துட்டான். இந்திய வீடியோஸ் போட்டு கொண்டு நான் இருந்தது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்களா? இந்தியாவில் நிற்கிறேன்னா நான் கணக்கான நேரத்துக்கு கோல் வந்து ஆக்களை போய் பார்த்துருக்காங்க. மீனுக்கு அது ஷூட்டிங் நடக்குது. ஓகே ஓகே ஓகே. வந்த முதலாவது
பெய்யதான் சரி பொம்பளை மாப்பிள்ளை வாரணம். ஸோ இந்த டெக்கரேஷன்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மேலே இருந்து வந்து இப்போ பூக்கோட்டு கொஞ்சம் முன்னுக்கு வாங்க அண்ணா. எனக்கே பயமாக இருக்கு இந்த பக்கத்தில் இந்த ஸ்பாட் கூட. பொம்பளை மாப்பிள்ளை எல்லாம் பயத்தோடு தான் நிற்பினேன். வென்றால என்னென்னு சொல்கிறது, இவ்வளோ கேமராமேன் சுற்றி இன்னைக்கேங்க அந்த நெருப்பும் படம் பொறியும் படம். உனக்கு பயம் இல்லையாடா பொறி வேற? சின்ன நேரம் பாருங்க விளையாடுது. அந்த மேலே கொட்டின பூக்கள் எடுத்து தங்களுக்கு மேலே போட்டு போட்டு மக்கள் விளையாடணும். சரி, இதில் வந்து இப்போ எடுத்த வீடியோ, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முதல்ல எடுத்த வீடியோவை எடிட் பண்ணி வேலை வந்து ப்ரெசென்ட் பண்ணினோம். ஸோ வேண்ட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்குறாங்க. இந்த ஸோ எவ்வளோ குயிக்காக வந்து எடுத்து எடிட் பண்ணி அவைகளுக்கு காட்டினோம். அவைகள் அண்ட் ரியாக்ஷன் பாருங்கள். நல்லா இருக்கு. ஜேகே ட்ரெயின்ஸ் அதெல்லாம் இப்போ ஷூட் பண்ணி கொண்டிருக்கணும். பிஎஸ் ஜோடி பொருத்தம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே கேக்ல விட்டுக்கோ. Okay. நீங்கள்லாம் இதெல்லாம் செய்யறதுட்டா.
இதுதான் நான் சொன்ன பிரேம்ஜி அண்ணா இந்த மகன் தான் இது. அது அம்மா. இந்த கேக் எப்படி இருக்கு? கேக்கெல்லாம் பட்டி முடிச்சுட்டோம். முக்கியம் பாட்டுபடியாக வந்து கொஞ்சம் சவுண்டாக இருக்கு. அடுத்தது எங்களை கேக் தருவினம் ரெடியா எடுத்தா வருவினம் போகிறோம். ஹலோ, இங்கே வாங்க, அவரை கூட்டியாங்க. நல்ல கியூட்டான ஒரு ஆள் ஓடி திரியுது. அங்கே இங்கே கூப்பிட்டா வேற வாட்டது. அதில் ஒரு ஊஞ்சல் போட்டிருக்கு பாருங்க, அதில் விளையாடுறாங்க. இதுதான் அவருடைய அக்காண்ட ஹஸ்பண்ட் பிள்ளைகள். நல்லா கிட்ட வாங்க.
இதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாங்கள் வெளியில போய் காட்டுறோம். இதை உள்ளவை அது வைக்கிறதுக்கும் இன்னும் ஒரு பேக் ஒன்று தந்து வைக்கணும். அடுத்து எங்களோட பிரதானமான வேலை சாப்பாடு போய் சாப்பிட்டுது. ஓ என்ன சம்பவம்னா பாட்டு போடுறாங்க, அதனால கதைக்கலாம் இருக்கு. நல்ல காலம் நல்லூருக்கு மரக்கறின்னு சொல்லி ஏமாத்தான் விட்டுருந்தோம். சும்மா மச்சம் படைச்சிருக்கேன். சிக்கன் கறி, சிக்கன் டேவல், சிக்கன் கட்லட், முட்டை, நூடுல்ஸ், இடியப்ப கொத்து, புட்டு கொத்து. நாங்கள் இப்போ முடிச்சு கொண்டு வீட்டை வந்துட்டோம். அதோட அங்கே அந்த பொருட்களை வந்து அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வளமையாக வெட்டிங்கு போனால் நாங்கள்லாம் கிஃப்ட் கொடுப்போம். ஆனால் என்ன சம்பவம் பண்ணால் வந்து அவையில் எங்களுக்கு கிஃப்ட் தந்துருக்கணும். இது தங்கச்சி யாருக்கு? தங்கச்சிக்காம சொன்னேன். தங்கச்சிக்காம தங்கச்சி என்னட்டு தெரியும்? அதான் எனக்கு தெரியும். கேட்டேன் தங்கச்சி இருக்கோன்னு. சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்களுக்கு இந்த பிளே பண்றக்கூடிய இது மாதிரி இதெல்லாம் சின்ன வயசுல விளையாடி பாருங்க. அந்த கிஃப்டை இந்த ஒரு நோட் புக் கொண்டு இருக்கு. இது புக்கோட சேர்ந்த பென்சில் ட்ராயிங். இது ட்ராயிங். இது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு இதாக வந்து கொடுத்துக்கலாம். நான் நினைச்சேன் இது அது வைக்கிறதுக்குரிய கவர் நெஞ்சால சாக்லேட் ஐட்டம் வந்து வச்சிருக்கு. இது ஒரு பேக். சரி, அடுத்தது வந்து இதுதான் இந்த பலகார பேக். ஒரு இடத்துல பலகாரம் வச்சிங்கன்னா மற்றது ரிட்டர்ன் கிஃப்ட் வந்து கணக்கை ஆர்டர் பண்ணினவ அது வர்றதுக்கு வந்து லேட் ஆகிட்டு அதை இங்கே வந்து வேண்டி இருக்கணும். என்னடா கட்டை போட்டிருக்கு, பொறுமையா திரப்போமா? மஞ்சள் போய் பிஞ்சிடுச்சு. ஓ நல்ல ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மட்டும் சந்தேகிக்கணும். வந்துட்டோம், நல்லா இருந்தது தானுங்க. இதுதான் அந்த ரிட்டர்ன் கிஃப்ட். சரி, சந்தோஷம். இவ்வளவு நாள் எங்கட விட்ட தங்கி அதோட என்னன்னு சொல்றது, நாங்கள் கீழே இருக்கிறது தெரியாது, அவையில் மேலே இருக்கிறது தெரியாது. அவ்வளவு வசதியா இருக்கு. முடிச்சுன்னா உண்மையிலேயே சந்தோஷம். நல்லபடியா நிகழ்வு எல்லாம் முடிஞ்சுது. நீங்களும் இங்க வர போறீங்க, தங்க போறீங்கன்னா அடியுங்க. குறைந்த விலையில வடிவம் மூட வீடு மேல நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். அடுத்த வீடியோல சந்திப்போம்.